11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கோபி அடுத்த குள்ளம்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டில் 50க்கும் மேற்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் வருகை தந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். அமமுக நிர்வாகிகள் தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டிற்கு வருகை புரிவதற்கான காரணம் என்ன? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த 5ஆம் தேதி கருத்து தெரிவித்தார். இந்த கருத்தின் அடிப்படையில் கட்சி விரோத நடவடிக்கை காரணமாக கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டார். இதையடுத்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தினந்தோறும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் ஓபிஎஸ் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் என பலர் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதியிலிருந்து நாள்தோறும் சென்றிருக்கின்றனர். இதன் அடிப்படையிலே அமமுக நிர்வாகிகள் அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், அதாவது கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து கோவை மண்டல பொறுப்பாளராக கூடிய முன்னாள் அமைச்சர் சண்முகவேல் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட கார்களில் அமமுக நிர்வாகிகள் நேரில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்து சால்வை அணிவித்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கருத்துக்கு வலியுறுத்தியதற்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். தொடர்ந்து அவருக்கு சால்வை அணிவித்தும் அவருக்கான கருத்துக்களை முன்னெடுத்துள்ளதற்காக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அமமுக நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக பார்க்குமானால் செங்கோட்டையன் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக 5 தினங்களுக்கு பிறகு அமமுக நிர்வாகிகள் இன்றைய தினம் சந்தித்துள்ளனர். இதனால் அடுத்த கட்டமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன செய்யலாம் என்று நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.